एक दूजे के लिए ஒரு ஹோல் ப்ராசஸில் சினிமா ரிலீஸ்க்கு அப்புறம் உள்ளது பேசியிருக்கேன். இந்த ட்ராவல் ஹவ் ஐ வாட்ச்ட் ஹிம், ஹவ் ஐ குரூ இன் ஆ ஆஃப் ஹிம் அண்ட் ஐ ரியலி திங்க் என்னோட கரெக்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கேபிங்கிறது அங்கே தான் ஆரம்பிச்சது எனக்கு. இதே ஏக் தூஜே के लिए போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடக்கும்போது ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபிலிம், ஒன்று ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங்கில் இருந்து ஒன்று ப்ராசஸில் இருந்தது. ஒன்று தில்லுமுல்லு, ரஜினி சார் ஆக்ட் பண்ண அந்த படம், அண்ட் வறுமை நிற சிகப்பு, கமல் சார் ஆக்ட் பண்ண அந்த படம் ஃபினிஷிங்கில் இருந்தது. ஸோ நான் இங்கே போஸ்ட் ப்ரொடக்ஷனில் சென்னையில் இருக்கும்போது ஒரு தடவை அமீர் ஜான்லாம் வந்து வாங்க நம்ம ஷூட்டிங் தமிழ் படம் ஷூட்டிங்க்கு வாங்க சொன்னார். ஸோ நான் தில்லுமுல்லு ஷூட்டிங்கு போயிருந்தேன். இங்கே பீச்சில் ஒரு கல்பனா ஹவுஸ்னு இருக்கும், அங்கே ஷூட்டிங் போயிருந்தேன். அப்போது ரஜினி சார் அங்கே இருக்காரு. இது வரைக்கும் நான் அவரை பார்த்ததில்லை. நான் அங்கே வந்திருக்கேன்னு சொன்ன உடனே அமீர் ஜான் உள்ளே கூட்டிட்டு ஒரு மேக்கப் ரூமில் போய், சார் இப்போ தான் சுரேஷ் கிருஷ்ணா பாம்பேலேருந்து வந்து இப்போது ஏக் தூஜே के लिए அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறாரு டைரக்டர்கிட்ட அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா உட்காருங்கண்ணார். உட்கார வச்சுட்டு, இங்கே தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ரு என்னென்னா, சென்னை வந்ததுக்கப்புறம் என்ன கமல் சார் ஃபேன்ஸு, ரஜினி சார் ஃபேன்ஸ் அப்போல்லாம் ரொம்ப போட்டியாக இருக்காங்க. ரெண்டு பேரும் வேறு ரெண்டு பேருக்குள்ள இவாளே ஒரு பெரிய ஒரு எனிமீஸ் மாதிரி ஒரு மேட்ரு போயிட்டு இருந்தது. ரஜினி சார் வந்து கூப்பிட்றாரு சொல்லி எனக்கு அந்த கதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். ஏன்னா அப்போ தான் வந்திருக்கேன் புதுசாக சென்னைக்கு. கூப்பிட்டுட்டு எப்படி வந்துட்டுருக்கு ஏக் தூஜே के लिए அப்படின்னு கேட்டார். சார் நல்லா வந்திருக்கு சார், நல்லா வந்திருக்கு. மறுச்சரித்திரம் ரொம்ப பெரிய ஹிட் தெரியுங்களேங்க. தெரியும் சார். என்ன தெரியுமா சுரேஷ், ஏக் தூஜே के लिए அந்த படம் சூப்பர் ஹிட் ஆன ஹிந்தியில். ஏன்னா இந்தியா முழுக்க தெரியணும் கமல் சார் எவ்வளோ பெரிய நடிகர்னு. நல்ல கேளுங்க என்ன சொல்கிறாரு. ரஜினி சார் வந்து சொல்கிறாரு, ஏக் தூஜே के लिए படம் சூப்பர் ஹிட் ஆகணும், கமல் சார் இந்தியா முழுக்க தெரிய வரணும், அவர் எவ்வளோ பெரிய ஆக்டர்னு, என்ன பெரிய டேலண்ட்னு அது எல்லோரும் தெரியணும், அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நான் வெளியில் கேட்டதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருந்தது. டெஃபினட்டாக சார் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, சீன்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு. அப்புறம் டேரக்டர் வந்து நல்லா எடுப்பார், நல்லா பண்ணுவார். அந்த ஹிந்தி ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும், ரசிக்கணும், சூப்பர் ஹிட் ஆனோம், அவ்வளோதான். டெஃபினட்டாக ஐ ஹோப் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு அனுப்பிட்டாரு. நான் வெளியில் வந்து நம்ம அசோசியேட் அமீர் ஜான்ட்ட, என்ன சார் அவர் ரொம்ப சொல்கிறார், இல்லை அவர் ரொம்ப இந்த கேட்டுகிட்டே இருப்பார், ஷூட்டிங் நல்லா வந்திருக்கா, டேரக்டரோட படம் வேறு இன்ட்ரெஸ்ட்டு, கமல் சார் மேலே இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ஒரு விஷிங் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் ஏக் தூஜே के लिए வந்து அவர்கிட்ட கேட்கும்போது ரொம்ப புதுசாக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் மீட்டிங் வித் ரஜினி சார்.